பாருங்கள், புளியில்லாத அப்ப பண்டிகை பஸ்காவை பலியிட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்போது ஏசப்பா பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் ஆயத்தப்படுத்தணும்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ஊர் வாசலுக்கு போகிற பொழுது அங்கே தண்ணீர் கூடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை பார்த்து எதிர்பட வருவார். அவர் பின்னாடி நீங்கள் போங்க. மேல் வீட்டில் ஒரு பெரிய அறையில் கம்பளம் முதலாய் விரித்திருக்கிற ஒரு அறையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு போதகர் கேட்க சொன்னார்னு சொல்லுவாங்க. எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் பஸ்கா என்று நீங்கள் கேளுங்க, போதகர் கேட்க சொன்னார்னு கேளுங்கன்னு சொல்லும்போது அவங்க கேட்கும்போது கம்பளம் முதலாய் விரித்திருக்கிற ஒரு பெரிய அறையை அவங்களுக்கு காமிப்பாங்க. அங்கே தான் பஸ்காவை ஆயத்தப்படுத்துவாங்க. 12 சிஷ்யர்களும் அங்கே பந்தி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்காவின் பலி கர்த்தரை இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடுகிறதை முன்னுதாரணமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கி ஒவ்வொரு திருச்சபைகளில் நம்ம திருவிருந்து பந்தி இருக்கிறோம். அவர் சரீரத்தை அப்பமாகவும் அவருடைய இரத்தத்தை திராட்சை ரசமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், நினைவு கூறும்படி. சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின ரத்தம், நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா மனுபுத்திரர்களாகி நம்ம சாத்தானுடைய பிடியில் கிடக்கிறோம். நம்மளை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் தேவாதி தேவன் மனுஷனாக வந்து பூமியில் பிறந்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அதை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் வந்து அப்படி நமக்காக பலியாகி ரத்தம் சிந்தினார். அதே தான் நம்ம மரிக்கும் பரியந்தம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நம்ம அந்த பஸ்காவை திருவிருந்து பந்தியை சபைகளை ஆயத்தப்படுத்தும் போது அதிலே நம்ம புசிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம், ஒன்றுபடுகிறோம், ஐக்கியப்படுகிறோம், அன்புபடுகிறோம். இது ஒவ்வொரு மாதங்களிலும் சில சபைகளில் வாரங்கள் தோறும் இப்படி செய்கிறது. இருந்தாலும் நம்ம அதில் தொடர்ந்து அதில் நம்ம பங்கெடுக்க வேண்டும். இதில் கர்த்தர் நியமித்த பஸ்கா பலி திருவிருந்து பந்தி. ஆமேன். அல்லேலூயா.